ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்தேஷ் மாதிரி கிச்சன். நம்ம வீட்டில் சரஸ்வதி பூஜைக்கு என்ன நைவேத்தியம் பண்ணோன்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் வந்து சிம்பிளாக சக்கரை பொங்கலும் வெள்ளை சுண்டலும் வச்சு முடிச்சிட்டேன். அதே மாதிரி பொரி, அவல், தேங்காய் எல்லாம் வச்சுட்டு நல்லபடியாக பூஜை பண்ணி முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம சக்கரை பொங்கலுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நான் வீட்டிலையே ரெடி பண்ணது தான். உங்களுக்கு லிங்க்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். அது கலர் சேஞ்ச் ஆகட்டும். நான் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கிறேன். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கிஸ்மிஸ் அதையும் சேர்த்துட்டு அந்த கிஸ்மிஸ் ஒரு மாதிரி உப்பி வரும், அது வரைக்கும் லைட்டாக வறுத்து விட்டுக்கணும். கருகிடக்கூடாது. ஸோ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி பால் மாதிரி வந்த பிறகு நம்ம அதை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் ஒரு 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நான் 1 கப் அரிசிக்கு 5 கப் தண்ணியும் அப்புறம் 2 கப் பால், மொத்தம் 7 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இதே நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் மொத்தமே 5 கப் வச்சா போதும். நீங்கள் உங்களுக்கு பால் எவ்வளோ வேணுமோ அதை மேஷ் பண்ணி போட்டுக்கணும். இப்போ அரிசிலாம் ஒரு 3 தடவை களைஞ்சி எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம அந்த மாதிரி நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். அடுப்பை ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரும். அப்போ நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம தண்ணியில் அப்சர்வ் ஆகி ரைஸ் இந்த மாதிரி தெரியும் போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடணும். நல்லா அடுப்பை சிம்லேயே அந்த பாலோட அந்த ரைஸ் எல்லாமே நல்லா குக் ஆகி வரும். ஸோ இந்த டைம் நம்ம மூடி போட்டுக்கலாம். இப்போ நல்லா ரைஸ் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. நல்லா கிளறிட்டு இந்த டைம் நம்ம ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதே நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் அடுப்பில் ஒரு 5 விசில் வச்சா போதும், நல்லா குழஞ்சி வந்துடும் பொங்கல். ஸோ நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லம் 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் அது லைட்டாக இடிச்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். நல்லா இந்த வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடும். இந்த மாதிரி அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும், இல்லைனா சீக்கிரம் அடி பிடிச்சிடும். நல்லா இந்த மாதிரி மண்டவலெல்லாம் நல்லா கரைஞ்ச பிறகு ஃபைனலாக இன்னும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா பொங்கல் இந்த அளவுக்கு நல்லா செட் ஆகி வரும்போது நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த முந்திரியையும் கிஸ்மிஸையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சாமிக்கு தேவையானதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம பால் அதிகமாக சேர்த்துருக்கும் போது அந்த சக்கரை பொங்கலோட டேஸ்ட்டோட ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம சுண்டல் ஒரு 8 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கணும். அதனால் ஒரு பாத்திரத்தில் போட்டு நைட்டே நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி ஊறி வந்ததும் அதை ஒரு 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதே மெத்தடில் கருப்பு சுண்டல் சேர்த்துக்கலாம், இல்லை பாசி பயிரோ இல்லை கடலைப்பருப்பு, இந்த மாதிரி இதே மெத்தடில் நீங்கள் எதுனாலும் செஞ்சுக்கலாம். அப்புறம் அது முங்குற அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு குக்கரை மூடி ஒரு 7 to 8 விசில் வச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ இது பாசி பயிராக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நைட்டு ஊற வைக்க தேவை இருக்காது. ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சா போதும். அதே மாதிரி விசில் வந்து நமக்கு பாசி பயிர்னா ஒரு விசில் போட்டாலே போதும். ஸோ விசில்லாம் அடங்கிடுச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சுண்டலெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. நம்ம இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அப்புறம் சின்ன வெங்காயம், வத்தல், மாங்காய், கேரட் எல்லாமே கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து. நல்லா கடுகு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய், அப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ வந்து வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது நம்ம வேக வச்சுருக்கிற சுண்டலை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக கிளறிட்டு இப்போ அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ அந்த தண்ணியெல்லாம் வற்றின பிறகு லைட்டாக 2 கிளறிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காயும் அப்புறம் துருவி வச்சுருக்கிற கேரட் ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த புளிப்பு தன்மை இருக்கிறனால குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதையும் சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ஒரு சிம்பிளான சுண்டல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சாமிக்கு எடுத்து வச்சிடலாம். எங்கள் வீட்டில் பூஜைக்கு ரெடி பண்ணியிருந்த நெய்வேத்தியம் இது 2 தான். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.